உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். குர்குமின் லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டர்மரிக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள், குறிப்பாக விரலி மஞ்சள் என்று சொல்லுவார்கள். இந்த விரலி மஞ்சள் ஒன்று எடுத்து அதை வேப்பெண்ணெயிலே சிறிது நனைத்து, இந்த மஞ்சள் வேப்பெண்ணெயிலே நனைத்த பிறகு தீயிலிட்டு அதை கொளுத்தி அதிலே இருந்து வருகின்ற புகையை நாம் நுகர்கின்ற பொழுது ஒற்றை தலைவலி என்று சொல்லுகின்ற மைக்ரைன் என்கின்ற தலைவலியை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மஞ்சள் புகை நமக்கு தருகிறது. அதோடு கூட சைனசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே தலை நீர் ஏற்றம், அதனாலே தலை பாரம், தலைவலி, மூக்கிலே நீர் கொட்டுதல், இப்படி போன்ற நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மஞ்சள் வேப்பெண்ணெயிலே இருந்து வருகின்ற புகை நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முருங்கை. இந்த முருங்கை பூக்கள் அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. இந்த முருங்கை பூக்களை சமைத்து சாப்பிடுவதனாலேயோ அல்லது அவற்றை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு 2 தேக்கரண்டி அளவு அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடு காய்ச்சி பருகுகின்ற பொழுது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மேக நோயிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக இது விளங்கும். மேக ஒழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது லுகேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லுகின்ற பால் வினை ஒழுக்கு, இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட இந்த முருங்கை பூ இந்த ஸ்போம் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும், அதனுடைய மோட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மை, குறிப்பாக த ரேபிட் ப்ரொக்ரெசிவ் மொட்டைல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், விரைந்து செல்லக்கூடிய, பயணிக்கக்கூடிய விந்து என்று அதற்கு பொருள். இந்த விரைந்து செல்லக்கூடிய விந்துக்களின் எண்ணிக்கையையும் இது அதிகரிக்கும் என்பதனாலே இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடியதாக இந்த முருங்கை பூவினுடைய சூர்ணம் பாலோடு சேருகின்ற பொழுது அற்புதமான மருந்தாகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பிளக்ட்ராந்தஸ் வெட்டிவேராய்ட்ஸ், பிளக்ட்ராந்தஸ் வெட்டிவேராய்ட்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது விலாம் இச்சை வேர் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த விலாம் இச்சை வாத பித்த சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய முத்தோஷ சமனியாக விளங்குகிறது. குறிப்பாக பித்தத்தை போக்கக்கூடியதாக, உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, கண்களுடைய எரிச்சலை குறைக்கக்கூடிய ஒன்றாக, உடலுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த விலாமிச்சை வேர் விளங்குகிறது. அரோசிகம் என்று சொல்லக்கூடிய பசி இன்மையை போக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் உள் உறுப்புகளுக்கு ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. சுவாச பாதையை பற்றிய சிக்கல்களை எல்லாம் போக்கி சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதியிலே இருக்கின்ற சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடியதாக அதிமதுரம் திகழ்கிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது. உடலிலே இருக்கின்ற வைரஸ் என்கின்ற நுண்கிருமிகளை போக்குகின்ற ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை
இந்த கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் பெற்றிருக்கிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் உள் உறுப்புகளுக்கு தூண்டுதலாக விளங்குகிறது. வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக, இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. உடலுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இந்த இஞ்சி விளங்குகிறது. விலாமிச்சை அதனோடு அதிமதுரம் இஞ்சி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு விலாமிச்சை வேர், அதிமதுரம் மற்றும் இஞ்சியை பயன்படுத்தி இரத்த சோகையை போக்கக்கூடிய ஒரு மருந்து, இரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய படபடப்பு, மயக்கம், கால் வீக்கம், முகவீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. அதே போல கல்லீரலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளி அலர்ஜியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விலாமிச்சை வேர், அதிமதுரம், இஞ்சி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இஞ்சியை நம்ம சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சியை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதி மட்டும்தான் நம்ம எப்பவுமே பயன்படுத்தணும், தோலோடு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இஞ்சி நம்ம நசுக்கி போடாமல் சிறு துண்டுகளாக தான் சேர்க்குறோம். இஞ்சி அதிகமாகச்சுன்னா நமக்கு பாடி இன்னும் ஹீட் ஆகும், அதனால அளவாக சேர்க்கணும். ஒரு சிறிய துண்டு இஞ்சி நம்ம சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டிருக்கோம். இதோட விலாமிச்சை வேர் பொடி. இந்த விலாமிச்சை வேர்ன்றது நமக்கு வெட்டி வேர் மாதிரி வாசனையுடைய ஒரு வேர். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதோட இலைகள் பார்த்தோம்னா நமக்கு படர்ந்து கற்பூரவள்ளி செடி மாதிரி வளரும். இதோட செடி பார்க்கறதுக்கு. இந்த விலாமிச்சை வேர் பொடியை நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி அளவு விலாமிச்சை வேர் பொடி, 1/2 தேக்கரண்டி அளவு அதிமதுர பொடி. அதிமதுரம் ஒரு நல்ல ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுறதுனால நமக்கு அலர்ஜி ஏற்படக்கூடிய வேதிப்பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். அலர்ஜினால் உண்டாகக்கூடிய தும்மல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். சிலருக்கு அலர்ஜினால் கண்களில் சிவப்பு தன்மை உண்டாகும், சிலருக்கு தோலில் நமைச்சல் உண்டாகும். இந்த மாதிரி எந்த மாதிரி அலர்ஜிக்கான அறிகுறிகள் இருந்தாலும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது அது கண்ட்ரோல் ஆகும். பித்தம், உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இது கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இஞ்சியோட நம்ம விலாமிச்சை வேர் மற்றும் அதிமதுரம் சேர்த்துருக்கோம். விலாமிச்சை வேர் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால நம்ம விலாமிச்சை வேர் மருந்தாக எடுக்கும் பொழுது நுரையீரலில் சளி சேராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி நுரையீரல் தொற்றுகள் வருவதும் நமக்கு கம்மியாகும். நீரடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு சிறுநீரகத்திலிருந்து நீர் கம்ப்ளீட்டாக வெளியேறாமல் சில நேரங்களில் தொற்றுகள் உண்டாகும். அந்த நீர் உள்ளே தங்கிறதுனால தொற்றுகள் உண்டாகும். அப்படி ஏற்படும் பொழுது சிறுநீரகத்தோட செயல்பாடும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம விலாமிச்சை வேரை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது சிறுநீரகத்தில் தேங்கியுள்ள சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் பையில் உள்ள தொற்றுகளையும் சிறுநீர் பையில் உள்ள அழற்சியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். சிஸ்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய பிளாடர் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும், யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய வால் திக்னஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இதோட நம்ம இப்போ தேன் சேர்த்துக்கலாம். விலாமிச்சை வேர், அதிமதுரம், இஞ்சி மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது இரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாகவும், படபடப்பு, கை கால் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல நுரையீரலில் தேங்கியுள்ள கழிவுகளையும் சிறுநீரகத்தில் தேங்கியுள்ள கழிவுகளையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அலர்ஜி உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது அலர்ஜியோட தீவிரம் கம்மியாகும். அன்பான நேயர்களே, விலாமிச்சை, அதிமதுரம், இஞ்சி, தேன் இவை சேர்ந்த பானம் இங்கே நாம் சரி செய்து வைத்திருக்கிறோம். இதை 2 வேளை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது வாயு, பித்தம், அரோசிகம்,
என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. வாத நோய் எந்த வகையிலே இருந்தாலும் சரி, வயிற்றை பாதிக்கின்ற நோயாக இருந்தாலும் சரி, தசைப்பிடிப்பு, சுளுக்கு, இப்படிப்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, பக்கவாதம், பட்சவாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே, பெராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற வாதத்தையும் இது தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அரோசிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பசியின்மை, பித்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடல் உஷ்ணம், மயக்கம், தலை சுற்றுதல், குமட்டல், வாந்தி, இவற்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. பாண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலிலே நீரேற்றம், அதனாலே உடல் எடை அதிகமாவது, உடல் வெளுத்து காணப்படுவது, இப்படிப்பட்ட நிலையையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சோகை என்று சொல்லுகின்ற பொழுது அனீமியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். குருதியிலே இருக்கின்ற HB என்று சொல்லுகின்ற ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கின்ற பொழுது அதை சோகை என்று சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட சோகையை போக்கக்கூடிய ஒன்றாக, குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த விளாமிச்சை, இஞ்சி, அதனோடு சேர்ந்த அதிமதுரமும் தேனும் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, விளாமிச்சை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.